வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு போயம் 2 அப்ரிசியேஷன் கொஸ்டின் பார்க்க போகிறோம். புக் பேக்கில் உள்ளது என்னென்ன புக் பேக்கில் இருக்கோ அதை அனைத்தும் அதில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்களேன், போயம் புக் பேக்கு, அப்ரிசியேஷனு, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது போயத்தினோட தலைப்பு என்ன அப்படின்னா, கன்ஃபெக்ஷன் ஆஃப் த பாண்ட் ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு அடுத்த தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் அப்படி பார்க்கும்போது அது வந்து நான் தமிழ் நினைக்க ஒரு வெளியிலேருந்து ஒரு ஆடியன்ஸு அவங்களுடைய ஒப்புதல், ஒரு ஆடியன்ஸுடைய கருத்துக்களை எப்படி தெரிவிக்கிறதா அந்த இடத்துல சொல்கிறதில்ல. பிறவி பார்வையினுடைய ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு கூட அந்த இடத்துல சொல்லலாம். அதில் இப்போ இதில் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பூரா நம்ம எடுத்துருக்கோம். அதில் தான் கொடுக்குறோம். வித் ஆல் மை ஹார்ட் ஐ டூ அட்மையர் அத்லெட்ஸ் ஹூ ஸ்வெட் ஃபார் ஃபன் த ஹேர். இங்கே என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இந்த மனப்பூர்வமாக அல்லது இதயபூர்வமாக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐ அட்மையர்னாக்கா வியந்து பாராட்டுறேன் அப்படி சொல்கிறார். யாரை? அத்லெட்டியை பாராட்டுறேன். எதுக்கு அப்படின்னோம்னா, பாராட்டுறேன் வேடிக்கை, அதாவது அவர்களை வந்து இந்த ஸ்வெட்னாக்கா வேர்வை சிந்துறதுக்கு, ஃபார் ஃபன் யாருக்கு? நம்ம வேடிக்கை பார்க்குறதுக்கும் அவங்க விளையாடுறதுக்கும் இல்லையா, அவங்க வேர்வை சிந்து விளையாடுறதுக்கும் அது வந்து நம்ம அப்படின்னு அதில் சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, கொஸ்டின் என்ன, ஹூம் டஸ் த போய்ட் அட்மையர், யாரை வந்து இங்கே சொல்கிறாரு வியந்து பாராட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மையர்னாக்கா வியந்து பாராட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த போய்ட் அட்மையர் அத்லெட்டு ஹூ ஒர்க் ஹார்டு. ஸோ அத்லெட்டு அப்படின்னாக்கா ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்ம அதை சொல்லுவோம். அவங்கள வந்து வியந்து பாராட்டு. கேம்ஸுங்கிறது விளையாட்டு. அப்போ அத்லெட்டுங்கிறது ஃபீல்டு ஈவெண்ட்டில் உள்ளவங்கள அத்லெட்டி அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. அதில் உள்ள சொல்கிறாரு. ஃபார் வாட் ரீசன், என்ன காரணத்துக்காக, டூ அத்லெட்டிக் ஸ்வெட்டு, என்ன காரணத்துக்காக வந்து அந்த இது வேர்வை சிந்துறாங்க அப்படின்னு கேள்வி. தே ஸ்வெட்டு ஃபார் ஃபன் ஃபார் ஹார்ட் ஒர்க். அதில் ஃபன்னுன்னு சொன்னோம்னாக்க வேடிக்கைன்னு சொல்கிறது, விளையாட்டு சொல்கிறது, அது எதுக்கு எனக்கா, ஃபார் ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், வெல் ஈகோ it might be pleased enough but jealous athletic play so rough. ஸோ வெல் ஈகோ அப்படின்னு சொல்லும் பொழுது, வெல்னாக்கா நல்லது, வெல் ஈகோ நல்லது தான் அதில் சொல்கிறோம். ஆனால் அந்த கர்வம் அப்படின்னாக்கா, இட் மைட் பி ப்ளீஸ்ட் எனஃப், கர்வம் வந்து போதுமானாக திருப்திகரமாக இருக்கணும். கர்வம் ஓடுறது, விளையாட்டில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு கர்வம் அப்படின்னு அதை சொல்லுவோம். இந்த ஜெலசி அத்லெட்டிக் பிளேஸ், இந்த ஜெலஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதாவது பொறாமை அப்படின்னு சொல்லுவோம் அதில், அல்லது அந்த கரடும் ஆர்வமான ஜெலசியஸ் அத்லெட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்களுடைய விளையாட்டு ஆர்வமாக கரடுமுடாக இருக்குது அப்படி மாதிரி அதில் சொல்கிறாரு. ஸோ வாட் ப்ளீசஸ் த ஈகோ, இந்த ஈகோ வந்து அப்படி சொல்லும்போது, ஈகோனாக்க நம்மளோட மனநிலை இல்லையா, இந்த கர்வம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கர்வம் வந்து என்ன பண்ணுது, இந்த ஸ்வாப்பிங் பொசிஷன் வித் ஒன் ஆஃப் அத்லெட்டு ப்ளீஸ் த ஈகோ. ஸ்வாப்பிங் பொசிஷன், அது நிலையாக அந்த இடத்துல வச்சுக்கிறது மைண்டில், ஈகோ அந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஈகோ, அது பொதுவான சூழ்நிலை. ஸோ வித் ஒன் ஆஃப் த அத்லெட்டு, அங்கே விளையாடுறதுல ஒருத்தன், இந்த ப்ளீசஸ் த ஈகோ, அங்கே விளையாடுறதுல ஒருத்தன் மட்டும் அந்த இடத்துல இருக்கும், அவன் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பான் இல்லையா, அவனுக்கு தான் அந்த இடத்துல அது ஒன் ஆஃப் த ஈகோன்னு சொல்லும்போது நிறைய மீனிங் சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஈகோனாக்கா ஜெயிக்கக்கூடியவன், வெற்றி பெறக்கூடியவன், 10 பேர் வரானா அதில் ஒருத்தன் ஜெயிப்பான் இல்லையா, அவனை அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒய் ஆர் அத்லெட்ஸ் ஆஃபன் ரஃப் டூரிங் த பிளே, ஏன் வந்து அந்த அத்லெட் இருக்கான் இல்லையா, விளையாட்டு வீரர்கள் ஏன் வந்து ரொம்ப கரடு முரடா விளாட்றான் அப்படின்னா, இந்த அத்லெட்ஸ் ஆர் ஜெலசியஸ் நாட் கன்சிடர் டுவர்ட்ஸ் அதர்ஸ் ஃபீல் ஸோ தே ஆர் ரஃப்ங்க. அத்லெட் என்ன பண்ணால் ரொம்ப ஜெலஸ்ன்னு சொன்னாக்கா பொறாமை கர்வம் அதில் இருக்குது. நாட் கன்சிடர் டுவர்ட்ஸ், அதாவது முன்னோக்கி போகிறத பற்றி கவலைப்பட மாட்டான். அதர்ஸ் ஃபீலிங்ஸ், மற்றவங்களோட உணர்வை வந்து எடுத்துக்க மாட்டான் அதில் பொறுத்த வரைக்கும். அதனால என்ன பண்ணுவான், ரொம்ப தே ஆர் ரஃப், விளையாடும்போது அட்டமே யாரும் பார்க்க மாட்டான், பாட்டுக்கு ப்ரைஸ் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா கரடு முரடாக அதுக்குள்ள இருப்பான், அது போல் நல்லது. ஸோ அடுத்து பாருங்களேன், இந்த வென் த அஃபிஷியல் டேர்ம் டிமாண்ட்ஸ், அஃபிஷியல்னாக்கா அந்த நடுவர், டிமாண்ட்ஸ்னாக்கா கோரிக்கை நம்ம அதில் சொல்லுவோம்.
இஸ் தேர் எ டாக்டர் இன் தட் ஸ்டாண்ட்? அங்கே யாராவது மருத்துவர்கள் இருக்காங்களா, தயாரா இருக்காங்களா அப்படின்னு அதில் கேட்குறாரு. தயாரா இருக்காங்க. இது வந்து அதில் உள்ளது அப்ரிசியேஷன்ஸ்ல. இப்போ அதில் என்ன கேள்வி எனக்கு, ஒய் ஆர் த டாக்டர் கால்ட் ஃப்ரம் த ஸ்டாண்ட் பை த ஸ்பான்சர்ஸ்? ஏன் அந்த டாக்டர்ஸ் வந்து கூப்பிடுறாங்க வந்து நிற்க சொல்லி? எதுக்கு? இந்த ஸ்பான்சர்ஸ்னாக்க உதவியாளராக அந்த இடத்துல நிற்க சொல்றாங்க. அப்போ இந்த டாக்டர்ஸ் ஆர் கால்டு த ஸ்டாண்ட்ஸ் ட்ரீட் ஃபார் த இன்ஜூர் அத்தாரிட்டிஸ். எதுக்கு வந்து நிற்க சொல்றாங்கன்னாக்க, அவன் காயப்பட்ட உடனே அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி இருக்கிறாங்க. அப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒய் டஸ் த பாயிண்ட் மேக் சச் அப்சர்வேஷன்? ஏன் அந்த பாயிண்ட், அதாவது இந்த கவிதையாளர்கள் வந்து ஏன் அதை வந்து இது பண்றாங்க, அப்சர்வேஷன் சொன்னாக்க கவனிக்கிறாங்க. அந்த பாயிண்ட் அட்மையர் த சைக்கு ஆஃப் த கண்டஸ்டிங் பிளேயர். அதாவது அட்மையர்னாக்க பாராட்டுதல் அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். அப்போ அந்த சைக் ஆஃப் அ கண்டஸ்டிங் பிளேயர், கண்டஸ்டிங் அந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணக்கூடிய பிளேயர், விளையாட்டு வீரர்கள் இல்லையா, ஹீ இஸ் கன்சர்ன்டு அபவுட் தர் இன்ஜூஸ். அது எதுக்கு அப்படின்னாக்க, அவங்க கவனிச்சோம்னாக்க அவங்க ஏதாவது காயப்பட்டதுல கவனிக்கணும், அவங்களே விளாண்டுட்டு இருப்பாங்க, அதை வந்து கவனிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த இதில் சொல்கிறார். ஏன் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றத அடுத்து பாருங்களேன், when the snap knee the crack the wrist அப்படின்னு அர்த்தம். இதில் சொல்ல பாருங்களேன், நல்லா வார்த்தை, when the snap the knee and crack the wrist அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல சவுண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வருது பாருங்களேன். மணிக்கட்டு உடையும் பொழுதும் முழங்கால் உடையும் பொழுதும். ஸ்னாப் த நீனாக்கா முழங்கால், கிராக் த ரிஸ்ட் அப்படின்னாக்கா மணிக்கட்டு உடையும் பொழுதும் அப்படிங்கிற ஒரு கருத்து. இதில் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஐடென்டிஃபை எக்ஸ்பிளைன் தி யூஸ் ஆஃப் லிட்டரரி டிவைஸ் இந்த லைன். ஸோ இதில் என்ன ஒரு இலக்கிய உருவகம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிவைஸ், பொய்டிக் டிவைஸ். இந்த லிட்டரரி டிவைஸ் ஓமனமோட்டோஃபியா அப்படின்னு. ஓமனமோட்டோஃபியாங்கிறது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அதில் ஒன்றே ஒன்று அர்த்தம். இட் இஸ் த வேர்டு சவுண்ட் லைக் தை மீன் ஸ்னாப் நீ அண்ட் கிராக் ரிஸ்ட். இப்போ ஸ்னாப்பு நீ டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு, ஸ்னாப் நீ, கிராக் ரிஸ்ட். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாஸ்ட்டில் ஒரு சவுண்டு இதில் கேட்கும். அந்த சவுண்டு தான் வந்து ஓமனமோட்டோஃபியா அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. ஸோ ஓமனமோட்டோஃபியாங்கிறது இந்த லாஸ்ட்டில் வந்து சவுண்டு, பெல் சவுண்டு இதில் கேட்குற மாதிரி அதில் கேட்கும். ஒரு சிலர் நான் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த பறவைகள் சவுண்டு கொடுக்கும் இல்லையா, புறா வந்து சவுண்டு கொடுக்கும், அந்த டைகர் சவுண்டு கொடுக்கும். அது மாதிரி சவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா கர்ற புர்ற சவுண்டு வரும் இல்லையா, அதுபோல் அந்த இடத்துல வந்து ஒரு சவுண்டு இருக்கும் அதில். அதுதான் அந்த இடத்துல வந்து ஓமனமோட்டோஃபியான்னு சொல்லுவோம். ஸோ பெல் சவுண்டு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. புறா கத்தும் இல்லையா, அது போல், சிங்கம் கத்தும் போலுங்க அது போல், அது மாதிரி ஒரு சவுண்ட் சிஸ்டம் வரும்போது இந்த வார்த்தைகள் சவுண்ட் சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஓமனமோட்டோஃபியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து பாருங்க, அடிஷ்னல் கொஸ்டின் இருக்கு. மை லிம்ப் த பிரஷ்ஃபுல் ஸ்பிரிட் ஆஃப் வேர்டு அதர் பீப்புள் ஆஃப் ஹீரோ. ஸோ என்னுடைய பலவீனம் பார்த்தீங்கன்னாக்க பயம், அச்சம் அப்படி கூட அதை சொல்லலாம். அதர் பீப்புள் ஆஃப் ஹீரோயிக் டீட்ஸ், மற்ற மக்களின் வந்து ஒரு வீரத்தனமான ஒரு செயல்கள் அப்படின்னு அதில் இந்த கருத்து இருக்கான். இப்போ ஹவு இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த ஸ்பீக்கர், அந்த பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. அந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்கணும்னாக்க ஸ்பிரிட் ஆர் வீக், இங்கே எப்படி இருக்குனாக்க வீக்காக இருக்குது. தே ஆர் அக்குலன்ஸ், உடனடி தீர்வாக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு டஸ் த சாட்டிஸ்ஃபை இஸ் ஈகோ, அவருடைய மனசு வந்து எப்படி திருப்திப்படுத்திக்கிறாரு ஈகோ, கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் என்ஜாய் த ஹீரோயிக் ஃபீல்ஸ் ஆஃப் அதர்ஸ், யார் என்ஜாய்ஸ்னாக்க மகிழ்ச்சியாக இருக்காரு. ஹீரோய்க்குனாக்கா வீரதீர செயல்களில் செய்யக்கூடிய ஃபீட், அந்த செய்யக்கூடியவங்களுக்கு அதில் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்களேன், கிராக்கிங் வெர்பட்டி அண்ட் ஸ்பைன் லேஷஸ் ஹிஸ் ஸ்ட்ரீட் அக்ராஸ் த லைன். ஸோ கிராக்னாக்கா வெடிப்புன்னு அப்படி சொல்லுது. ஸோ இங்கே இடத்துல பொறுத்த வரைக்கும் வெர்பட்டி அப்படி சொல்லும்பொழுது இந்த முள்ளெலும்பு நம்ம அதில் சொல்லுவோம். முள்ளெலும்பு இருக்கு இல்லையா, அது தண்டுவடம் நம்ம சொல்லுவோம். வெர்பட்டி அந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னாக்கா பின்னாடி மூலத்துல மேலேருந்து கீழே வரைக்கும். அண்ட் லேஷஸ்னாக்கா அடிக்கிறது, ஹிஸ் ஸ்ட்ரீட் அக்ராஸ் த லைன். அப்போ சாட்டையை கொண்டு அடிக்கிறான், அந்த கிராஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி குதிரைக்காரன் அடிப்பான் இல்லையா, சாட்டையில் வந்து அடிப்பான், அதை கிராஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போ மேலே உள்ள வார்த்தை பாருங்களேன், வெர்பாட்டி முதுகு தண்டு விரியும் போது உடஞ்சி அப்படி லைட்டாக முதுகு விரியும் இல்லையா, தண்டுவோட விரிசல் இல்லையா, அதுவும் இந்த லேஷ் ஆஃப் ஸ்ட்ரீட் இஸ் அக்ராஸ் த லைன், குதிரையை சாட்டத்தில் அடிப்பான் இல்லையா, அதுவும் வந்து. அப்போ ஒய் டஸ் த வெர்பட்டி ஸ்பைன் அக்ராஸ், அப்போனாக்க இந்த ரன்னிங் ரேஸு அத்லெட்டில் ஓடும் பொழுது ஃபீல்டு ஈவெண்ட்டு நம்ம சொல்லுவோம் அத்லெட் அப்படிங்கும்போது,
இந்த ஃபீல்டு ஈவெண்ட்டில் போகும்பொழுது இந்த பிளேயர் நாக் டவுன் த அதர், நாக்க தட்டிட்டே போகிறது. இந்த வெர்படி ஹாஸ் ஸ்பைன் ஆர் ப்ரோக்கன், முள்ளெலும்பு ஒட்டையிற மாதிரி என்ன பண்ணால் அப்படி ரன்னிங் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பட்டியற்பட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். அடுத்து வரலாம், வாட் இஸ் ஸ்போர்ட்ஸ் ரெஃபர் டு செகண்ட் லைன். ஸ்போர்ட்ஸ் எதை பற்றி சொல்லுது அப்படின்னாக்க இந்த ரெண்டாவது லைன் எதை பற்றி சொல்லுது? லேஷஸ் ஸ்பீட் அக்ராஸ் த லைன், வேகமாக ஓடு அப்படின்னு சொல்லி அடிக்கிறது. அப்போ எதில் அடிப்பாங்க அப்படின்னா குதிரைக்கு மட்டும் தான் அதில் நடக்கும். இந்த ஸ்பாட் ரெஃபர்டு த செகண்ட் லைன் த ஹார்ஸ் ரேசிங், பந்தயம் இருக்கு இல்லையா அது. அடுத்து பாருங்களேன், when the swallow eyes meet garland first, when the snap the knee, the crack the wrist. ஸோ இந்த ஸ்வாலோ ஐஸ்னாக்கா கண்கள் வீங்கிய அப்படின்ற, முழுங்கியல வீங்கிய. அடுத்து அந்த கார்லண்ட் ஃபெஸ்ட் அப்படின்னாக்கா அந்த கை இருக்கு இல்லையா மணிக்கட்டு, அது அதில் வந்து சந்திக்கும் பொழுது இந்த ஸ்னாப் த நீ அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்னாப் த நீ என்னக்கா முழங்கால் உடையும் பொழுதும் மணிக்கட்டு உடையும் பொழுதும் சொல்கிறது. அவள் அந்த கொடுத்துருக்கான். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் ஸ்போர்ட்ஸ் ரெஃபர் டு ஹியர். இந்த ஸ்போர்ட்ஸ்னாக்கா பாக்ஸிங் தான். யாருக்கு அந்த கைக்கு மணிக்கட்டு இது பண்ணோம்னாக்கா பாக்ஸிங்கில் விளாட்றோம் இல்லையா, அவனுக்கு தான் கை மணிக்கட்டு இருந்ததா, அது சொல்கிறாரு. அடுத்து பண்ணால் வாட் இஸ் லைக்லி டு ஹேப்பன் பாக்ஸிங். பாக்ஸிங் நடக்கும்போது என்ன நடக்கும்? இந்த பாக்ஸர் ரிசீவ் த பஞ்ச் ஹிஸ் ஃபேஸ், மூஞ்சில் குத்தும் பொழுது அதை ரிசீவ் பெறுகிறான். ஹிஸ் ஐஸ் மேபி ஸ்வால்ன், அப்போ கண்கள்லாம் வீங்கி போயிருது, கண் புருவத்தில் வீங்கி போயிருது. அப்போ ஹிஸ் நீ, கால்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெஸ்ட் கேன் பி இன்ஜோர்டு, முட்டியும் சரி கையும் சரி இன்ஜோர்டு, காயம் அரைஞ்சிரும், எலும்பு முறிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த பொய்டிக் டிவைஸ் எம்ப்ளாய்ட் திஸ் லைன். அப்போ இதில் என்ன பொய்டிக் டிவைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஓமனோமட்டோபியா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஸ்னாப்ஸு கிராக்ஸு, ஸ்னாப்ஸு கிராக்ஸு. அப்போ அந்த 2 எஸ் வருது இல்லையா, அப்போ வந்து சவுண்ட் சிஸ்டம் டிஃப்ரெண்ட், அதுதான் அந்த இடத்துல வந்து ஓமனோமட்டோபியா நம்ம சொல்கிறோம். இந்த ரீஅஷ்யூர் மை செல்ஃப் நியூ அண்ட் தட் யூ ஆர் நாட் மீ பட் ஐ எம் நாட் யூ. ஸோ இழந்து விட்ட நம்பிக்கையை மீண்டும் பெறுகிறேங்கிறா. ரீஅஷ்யூர், நிச்சயமாக. தட் யூ ஆர் நாட் மீ, அதாவது என்னை போல் நீங்கள் இல்லை. அண்ட் ஐ எம் நாட் யூ, நான் உங்களை போல் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஐ எம் நாட் யூ, உங்களை போல் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த இடத்துல சொல்லுவாங்களேன், ஹூ டஸ் யூ ரெஃபர் அண்ட் மீ ரெஃபர் ஹியர். ஒரு போயத்தில் பொறுத்த வரைக்கும் ஐஏ யூ ப்ரொனவுன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஆத்தர் தான், நீங்கள் எங்கே இருந்தால் அதில் எழுதலாம், யாரையும் எதிர்பார்க்கணும் தேவையில்லை. அப்போ அந்த இடத்துல இந்த ஆக்டன் நேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதிடலாம். இல்லை அப்படின்னாக்கா மீனா இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதலாம். டு ரெஃபர் யாரை ரெஃபர் பண்ணுறாங்கனாக்கா அத்லட்டியை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன், என்ன ஒரு குறிக்கோளாக இருக்குது இந்த பாயிண்ட் டிட்டர்மினேஷன் இஸ் ஹி ஷெல் நெவர் பிகேம் an athlete, ஒருபோதும் இருக்கிறது இல்லை. பட் ரிமைன் ஒன்லி ஸ்பெக்டேட்டர், ஒன்லி பார்வையாளர் மட்டும் நாட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்கிறாரு அதில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.